ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் நித்யா. இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃப்ரைடு இட்லி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். முதல்ல இட்லியை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வெந்ததுக்கப்புறம் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். காஃபி குடித்தா தான் எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சா தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். நானும் எப்படியாவது ஒயிட் சுகர் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒயிட் சுகர் ஸ்டாப் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி காஃபி நிறுத்தணும். காஃபி நிறுத்தினா தான் ஒயிட் சுகர் ஸ்டாப் பண்ண முடியும். ஒயிட் சுகர் ஸ்டாப் பண்ணால் தான் காஃபி நிறுத்த முடியும். இது ரெண்டுமே எனக்கு நிறுத்த முடியறதில்லை. நானும் 2025 ஜனவரிலேருந்து பிளான் பண்ணேன். பட் இப்போ இன்னும் ஸ்டில் ப்ராசஸில் தான் இருக்குது. ஓகே ஃபைன், இட்லி வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் அதுக்கு எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னா, ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நல்லெண்ணெய் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஆர் கீ எது வேணாலும் போட்டுக்கலாம். ரெண்டுத்துலேயும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சிம் வச்சுருங்க. ஏன்னா நம்ம இட்லி பொடி ஆட் பண்ண போகிறோம். இட்லி பொடி ஆட் பண்ணும்போது தீஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ நம்ம எல்லா வீட்லேயும் இட்லி பொடி என்னென்ன வச்சுருக்கீங்களோ அந்த இட்லி பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகட்டும். லைட்டாக ஹீட் ஆகிற ஸ்டேஜில் இட்லி எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஃபுல் கேஸை நல்லா ஃபுல் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இட்லி பொடியில் தீஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா டாஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆகிட்டோம். அந்த இட்லி பொடி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் அந்த மேல் லேயர் எல்லாம் இட்லியோட மேல் லேயர் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதே சூட்டோடு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு ஃப்ரைட் இட்லி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். Hope you all like this video. Thanks for watching.